உன்னோட ஸ்மெல் பார்க்குறேன் ஓரளவுக்கு வணக்கம். இது ரத்தம் பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக அரைச்சி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன். ரத்தத்தை ஊற்றி உப்பு போட வேணான்னு சொல்லிட்டாங்க. உப்பு போடலை. கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் போட்டு ரத்தத்தை ஊற்றணும். இந்த மசால் பொடி கொஞ்சோண்டு கரம் மசாலா இது நானே நுணுக்கி வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் அதில் ஒரு பிஞ்ச் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள், உப்பு ரெண்டுமே சேர்த்தாச்சு. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிச்சு. இப்போது இந்த ரத்தத்தை எடுத்து அந்த கையில் நல்லா கரைச்சி விட்ருக்கேன். லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது. ரத்தம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காலையிலே சமைச்சிட்டேன் இட்லிக்கே, அதனால தான் இன்னும் சாதம் வடிக்கலை. ரத்தம் பொரியலும் ரெடி. இந்த தண்ணி சொன்னோடனே தேங்காய் பூ போட்டுக்கலாம். அடுத்தது இது நுரையீரலும் கொஞ்சம் ஈரலும் வாங்கிட்டு வந்தேன். நுரையீரலும் நல்லா வெந்து போச்சு. இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இட்லி தான் காலையில் இட்லிக்கு நுரையீரல் குழம்பு, எலும்பு குழம்பு, ரத்தம் பொரியல். மதியானமாக சாதம் மட்டும் வச்சுக்குவேன். இதான் இன்றைக்கி லன்ச். தேங்க்யூ மக்களே. பார்த்ததுக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க மக்களே. தேங்க்யூ.